So welcome to yet another video. இந்த வீடியோல நம்ம வந்து WebSocket பத்தி பார்க்க போறோம். WebSocket படிக்கிற மூலமா உங்களுக்கு ஒரு பேஸ் பில்ட் ஆகும். இந்த பேஸ் வச்சு நீங்க ரியல் டைம் அப்ளிகேஷன் பில்ட் பண்ணலாம். எக்ஸாம்பிள் ஒரு சாட் அப்ளிகேஷன். ஓகே. இதுக்கு ப்ரோ ஃபர்ஸ்ட் WebSocketன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி எப்படி ஒரு பேசிக் இன்டர்நெட் ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. மேக்ஸிமம் உங்களுக்கு நிறைய பேருக்கு இது தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? ஸோ தேர் இஸ் கிளைண்ட். ஓகே. தேர் இஸ் கிளைண்ட் அண்ட் தேர் இஸ் சர்வர். ஓகேவா? கிளைண்ட்டுங்கிறது யாருன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஒரு மொபைலில் ப்ரௌஸ் பண்ணுவோம் ஆர் ஒரு டேப்ல ப்ரௌஸ் பண்ணுவோம் வாட் எவர் த அப்ளிகேஷன். ஓகேவா? நம்ம கிட்ட டிவைஸ் இருக்கு, வி ப்ரௌஸ் த்ரூ த இன்டர்நெட். ஸோ இப்போ நான் ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி google.comனு டைப் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். என்ன பண்ணணும்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நான் google.com டைப் பண்ணோன்னே இன்டர்நெட் மூலமாக கனெக்ட் ஆகி கூகுளோட சர்வர் கிட்ட போகும். கூகுளோட சர்வர் கிட்ட போயிட்டு நான் வந்து google.com கேட்குறேன். ஸோ google.comக்கு தேவையான ரிசோர்ஸஸ் எல்லாம் அனுப்பு. வெப்டெக் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அதோட பில்டிங் பிளாக்ஸ் என்ன? HTML, CSS, அப்புறம் JavaScript. ஸோ google.com என்ன பண்ணணும்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா இந்த HTML, CSS, JavaScript எல்லாம் பண்டில் பண்ணி உங்களுக்கு ரிட்டர்ன் கொடுக்கும். ஓகேவா? ரிட்டர்ன் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நீங்க உங்க ப்ரௌசர்ல அதை பில்ட் பண்ணுவீங்க. இப்படிதான் வெப் ஒர்க் ஆகும். ஸோ திஸ் இஸ் த பேசிக் ஆஃப் வெப். பட் இது இந்த ஆர்கிடெக்சர் பேர் என்னன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா ரெக்வெஸ்ட்-ரெஸ்பான்ஸ். ரெக்வெஸ்ட்-ரெஸ்பான்ஸ் வாட் இஸ் இட் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, ரெக்வெஸ்ட் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ரெக்வெஸ்ட் பண்றீங்க. உங்க ப்ரௌசர் ஓபன் பண்ணி google.com டைப் பண்றீங்கல்ல, அப்ப கூகுள் சர்வர் கிட்ட கூகுள் நான் உங்களை கூகுள் பண்ணி பார்த்திருக்கேன், ஸோ கிவ் மீ யுவர் வெப் பேஜ்ன்னு நம்ம கேட்கறோம். வி ஆர் ரெக்வெஸ்டிங் சம்திங். தென் ஒன்லி நம்ம ரெக்வெஸ்ட் கூகுள் சர்வரை இட்டாயி அவங்க நமக்கு ரெஸ்பான்ஸ் அனுப்புறாங்க. இந்த தம்பி HTML, CSS, JavaScript இது மூணையும் எடுத்துக்கோன்னு கொடுத்தோன்னே அதெல்லாம் நம்ம பண்டில் பண்ணி நம்மளோட ப்ரௌசர்ல பில்ட் பண்றோம். ஸோ நான் ரெக்வெஸ்ட் பண்ணதுனால மட்டும்தான் நீ எனக்கு கொடுத்த, நான் கேட்ட நீ கொடுத்த. இதுதான் ரெக்வெஸ்ட் ரெஸ்பான்ஸோட சிம்பிள் பேஸ். ஓகே, இப்படிதான் நாம யூஸ் பண்ற மேக்ஸிமம் ஆஃப் த வெப்சைட்ஸ் இருக்கு. ஓகேவா? நீங்க என்ன வெப்சைட் எடுத்துட்டாலும் ஒரு ரெக்வெஸ்ட் ரெஸ்பான்ஸ் ஆர்கிடெக்சர் தான் ஒர்க் ஆகும். ஓகேவா? சோ இதை நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணி காமிக்கிறதுக்கு என்ன பண்ண போறேன்னா, ஐம் கோனா கோ டு மீடியம் வெப்சைட். ஓகேவா? சோ இதை வந்து நான் இன்ஸ்பெக்ட் பண்ண போறேன். இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இங்க நெட்வொர்க் டேப் போயாச்சு. ஓகேவா? சோ இனிஷியலி வாட் ஐம் கோனா டூ, ஐம் கோனா கிளியர் எவ்ரிதிங். சோ மீடியம்ல நான் எல்லாத்தையும் கிளியர் பண்ணோன்னே இங்க ரெக்வெஸ்ட் டேப்ல பாத்துக்கிட்டீங்கன்னா எதுவுமே வரல. ஓகேவா? த சர்வர், அதாவது மீடியம் சர்வருக்கு பாத்துக்கிட்டீங்கன்னா அது எனக்கு எதுவுமே அனுப்பல. பாத்துக்கிட்டீங்கன்னா இதுல இந்த ஸ்கேலிங் டு 1 மில்லியன் யூசர்ஸ் ஆர்கிடெக்சருங்கிற டாக்குமெண்ட்டை நான் ரெக்வெஸ்ட் பண்றேன். இப்படி ரெக்வெஸ்ட் பண்ணோன்னே இந்த நெட்வொர்க் டேப்பை பாருங்க, ஐ எம் கெட்டிங் மல்டிபிள் ஆப்ஜெக்ட்ஸ், இமேஜஸ் இருக்கு, சம் GraphQL கனெக்ஷன்ஸ் இருக்கு, CSS இருக்கு, HTML இருக்கு, பிளா பிளா பிளா. ஓகேவா? இதெல்லாம் இந்த ரிசோர்ஸ் எல்லாம் வந்தோடனே தான் நமக்கு அழகா இந்த மாதிரி ஒரு வெப் பேஜ் கிரியேட் ஆயிருக்கு. பிகாஸ் ஐ ஹவ் ரெக்வெஸ்டட் சம்திங். ஸோ திஸ் இஸ் த பேசிக் ஆர்கிடெக்சர். இப்படிதான் எல்லா ஆர்கிடெக்சர் இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த ஆர்கிடெக்சரை வச்சு உங்களால ஒரு வாட்ஸ்அப் பில்ட் பண்ண முடியுமா? யா, யூ கேன் பில்ட் இட். ஓகேவா? ஒரு சாட் அப்ளிகேஷன் எடுப்போம். வாட் இஸ் அ சாட் அப்ளிகேஷன்? ஒரு சர்வர் இருக்கும். எப்பயுமே நீங்க இன்டர்நெட்ல ப்ரௌஸ் பண்றீங்கன்னா ஒரு சர்வர் கண்டிப்பா வேணும். ஓகேவா? ஸோ சர்வர் இருக்கும். ஓகே, இது வந்து நம்ம வாட்ஸ்அப் சர்வர்னு எடுத்துப்போம். இப்ப வாட்ஸ்அப் சர்வர்ல 2 யூசர்ஸ் கனெக்ட் ஆயிருக்காங்க. லெட் தம் A and B. ஓகேவா? A வந்து Bக்கு மெசேஜ் அனுப்புறாருன்னு வச்சுக்கோங்களேன். A என்ன பண்ணுவாரு? ஹாய் அப்படின்னு போட்டு வாட்ஸ்அப் சர்வருக்கு அனுப்புவார். வாட்ஸ்அப் சர்வர் என்ன பண்ணும்? அந்த மெசேஜை Bக்கு அனுப்பும். பட் தேர் இஸ் அ பட். நான் என்ன சொல்லியிருக்கேன்? ரெக்வெஸ்ட் ரெஸ்பான்ஸ் ஆர்கிடெக்சர். நீ கேட்டா மட்டும்தான் நான் கொடுக்கணும். நான் கேட்கறதுக்கு முன்னாடி நீ கொடுக்காத. டோன்ட் டூ அதிக பசித்தனம். ஓகே, ஸோ A என்ன பண்ணும்? வாட்ஸ்அப் சர்வர் கிட்ட ஆங்கிற மெசேஜை Bக்கு சென்ட் பண்ணிருன்னு சொல்லிடும். ஆனா வாட்ஸ்அப் சர்வரால Bக்கு அனுப்ப முடியாது. ஏன்னா ரெக்வெஸ்ட் ரெஸ்பான்ஸ் ஆர்கிடெக்சர்ல B வந்து எக்ஸ்பிளிசிட்டா வாட்ஸ்அப் சர்வர் கிட்ட போய் எனக்கு ஏதாவது மெசேஜ் இருக்கான்னு கேட்டால் மட்டும்தான் வாட்ஸ்அப் சர்வர் மெசேஜ் அனுப்ப முடியும். வாட்ஸ்அப் சர்வரே அனுப்ப முடியாது இன் ரெஸ்பான்ஸ் ஆர்கிடெக்சர். அப்படி பாத்துக்கிட்டீங்கன்னா இது எப்படி ரெக்வெஸ்ட் ரெஸ்பான்ஸ்ல அச்சீவ் பண்ணிருக்க முடியும்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, இப்ப A வந்து இப்ப B என்ன பண்ணுவாருன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, இப்ப டைம் வந்து 12ன்னு வச்சுப்போம். ஓகேவா? சோ B வந்து வாட்ஸ்அப் சர்வர் கிட்ட எனக்கு ஏதாவது மெசேஜ் வந்திருக்கா, அதாவது 12 மணிக்கு கேட்கிறாரு. ஸோ 00 அப்ப B வந்து வாட்ஸ்அப் சர்வர் கிட்ட எனக்கு ஏதாவது மெசேஜ் வந்திருக்கா, 02 அப்ப B வந்து வாட்ஸ்அப் சர்வர் கிட்ட எனக்கு ஏதாவது மெசேஜ் வந்திருக்கா. இப்படி ஒவ்வொரு நிமிஷமுமே வாட்ஸ்அப் சர்வர் கிட்ட மெசேஜ் வந்திருக்கான்னு கேட்கணும். ஓகேவா? இப்ப A எத்தனை மணிக்கு மெசேஜ் அனுப்புறாரு? A வந்து ஒரு 12:15க்கு அனுப்புறாருன்னு வச்சுப்போம். 12:15க்கு ஆங்கிற மெசேஜ் அனுப்புறாரு. ஓகேவா? சோ B வந்து அதாவது 12 மணில ஆரம்பிச்சு 12:15 வரைக்கும் வாட்ஸ்அப் கிட்ட மெசேஜ் வந்திருக்கான்னு கேட்டுக்கிட்டே இருக்கணும். இப்படி கேட்டுக்கிட்டே இருக்கும்போது 12:15க்கு வாட்ஸ்அப் கிட்ட போற மெசேஜ்
எப்போ வரும் 16வது நிமிஷத்துல பி வந்து மறுபடியும் வாட்ஸ்அப் சர்வர் கிட்ட எனக்கு ஏதாவது மெசேஜ் வந்திருக்கான்னு இருக்கும்போது அப்ப வந்து பி வந்து மெசேஜை ரிசீவ் பண்ணும். ஓகேவா? இன் ரெக்வஸ்ட் ரெஸ்பான்ஸ் ஆர்கிடெக்சர். ஏன்னா பி வந்து ரெக்வஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்காரு, இருக்கான்னு ரெக்வஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஸோ தருது. ஓகே, இப்படி மட்டும் வாட்ஸ்அப் சர்வர் இருந்துச்சுன்னா உங்களோட டேட்டா யூஸ் பண்றீங்க பாத்தீங்கன்னா 1 GB பர் டே, இதெல்லாம் எப்பயோ காத்துல கரைஞ்சு போயிருக்கும். அது மட்டும் இல்லாம வாட்ஸ்அப் சர்வர் நம்ம எடுத்துட்டோம்னா ஏபி மட்டும் இல்ல, லிட்டரலி 1 பில்லியன் பீப்புள்ஸ். ஓகேவா? 1 பில்லியன் பீப்புள், 1 பில்லியன் இன்ஸ்டால் இன் வாட்ஸ்அப். லாஸ்ட் டைம் ஐ செக், இப்போ எவ்வளவு இருக்குன்னு எனக்கு தெரியல. பட் யா, 1 பில்லியன் பீப்புள் ஆர் ரெக்வஸ்டிங் வாட்ஸ்அப். ஓகேவா? நீங்க நினைச்சு பாருங்க, ஒரு வாட்ஸ்அப் சர்வர் விச் இஸ் ஃப்ரீ 1 பில்லியன் ரெக்வஸ்ட் எல்லாரும் 1 பில்லியன் பீப்புள்ஸ் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நீங்க நெட் ஆன் பண்ண அடுத்த செகண்டே வாட்ஸ்அப் சர்வருக்கு வந்து நம்ம பேக்ரவுண்ட்ல வந்து ரெக்வஸ்ட் ஏ அனுப்புறாரு, பி அனுப்புறாரு, ஜட் வரைக்கும் போறோம். லைக் 1 பில்லியன் பீப்புள் ஆர் ஆஸ்கிங் வாட்ஸ்அப் எனக்கு ஏதாவது மெசேஜ் இருந்திருக்கா, எனக்கு ஏதாவது மெசேஜ் இருந்திருக்கா, எனக்கு ஏதாவது மெசேஜ் இருந்திருக்கா. அதே மாதிரி 1 பில்லியன் பீப்புள் சைமல்டேனியஸா வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா? ஒரு சர்வர் பார்த்துக்கிட்டீங்கன்னா இட்ஸ் நாட் அ ஆல்மைட்டி பீயிங். அதுலயும் ரேம் இருக்கு, அதுலயும் சிபியூ இருக்கு, அதுலயும் கிராபிக்ஸ் கார்டு இருக்கு. ஒரு சிபியூல எவ்வளவுதான் ஹேண்டில் பண்ண முடியும். சோ இந்த மாதிரி ரெக்வஸ்ட் ரெஸ்பான்ஸ்னால நம்மளால அச்சீவ் பண்ண முடியாது. ஓகேவா? சோ இந்த பி கேட்டுட்டு இருந்துச்சு பாத்துக்கிட்டீங்களா, பி வாட்ஸ்அப் சர்வர் கிட்ட இருக்கான்னு கேட்டு இருந்தது பேர் என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா லாங் பூலிங். பூலிங் ஸ்பெல்லிங் என்ன, POOO ஒரு ஓவான்னு எனக்கு தெரியல. பட் இட் இஸ் கால்ட் லாங் பூலிங். லாங் பூலிங்கான அர்த்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும், பேக் அண்ட் ஃபோர்த் கேட்டுக்கிட்டே இருக்கும். ஸோ ரெக்வஸ்ட் ரெஸ்பான்ஸ் ஆர்கிடெக்சர் வச்சு இப்படிதான் பண்ண முடியும். ஸோ இந்த ஆர்கிடெக்சருக்கே நான் வந்து உங்களுக்கு ஒரு நம்ம ப்ரீவியஸா ஒரு 10 ஸ்டெப்ஸ் பேக் போவோம். ஓகேவா? வாட்ஸ்அப் சர்வர் இருக்கு, ஏ இங்க இருக்காரு, பி இங்க இருக்காரு. ஏ வந்து ஆயிங்கிற மெசேஜை வாட்ஸ்அப் சர்வர் கிட்ட அனுப்புறாரு. இப்ப வாட்ஸ்அப் சர்வரால பிக்கு இந்த மெசேஜை ரெக்வஸ்ட் இல்லாம அனுப்ப முடியாது. ஆனால் அனுப்ப முடிஞ்சால், இந்த அனுப்ப முடிஞ்சாலுங்கிற கொஸ்டின் மார்க்கு ஆச்சரிய குறிக்கு, அனுப்ப முடிஞ்சால் ஆச்சரிய குறிக்கு எது ஆன்சரா இருக்குன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா இட் இஸ் வெப் சாக்கெட். வெப் சாக்கெட் அப்படின்னா என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, இப்ப ஏக்கு ஒரு லைக் யூ கேன் கன்சிடர் இட் அஸ் அ போஸ்ட். ஓகே, நான் இங்கிலீஷ் படம்லாம் பார்த்துட்டீங்கன்னா வீடுக்கு வந்து ஒரு போஸ்ட் டப்பா இருக்கும். அந்த போஸ்ட் டப்பால நீங்க போஸ்ட் போடலாம், அதே மாதிரி போஸ்ட் உங்களுக்கு வரும். ஓகேவா? ஸோ அந்த கான்செப்ட் எடுத்துப்போம். ஸோ ஏக்கு ஒரு போஸ்ட் டப்பா, பிக்கு ஒரு போஸ்ட் டப்பா. இப்போ ஏ என்ன பண்ணுவாருன்னு பார்த்துக்கிட்டீங்களா, லெட் மீ ரீட்ரா திஸ். ஐம் குட் ட்ராயர், சாரி, குட் ஆர்டிஸ்ட். ஸோ வாட்ஸ்அப் சர்வர் இருக்கு, ஏ இங்க இருக்காரு, பி இங்க இருக்காரு. ஸோ நவ் வாட் இஸ் ஏ டூயிங் இஸ், இந்த போஸ்ட் டப்பா இருக்கு பார்த்துக்கிட்டீங்களா, இந்த போஸ்ட் டப்பால ஹாய்ங்கிற மெசேஜை போட்டுருவாரு. ஓகேவா? வாட்ஸ்அப் என்ன பண்ணுவார்னா, இந்த வாட்ஸ்அப்புக்கு நம்ம என்ன பண்ணிடுறோம்னா, வாட்ஸ்அப்புக்கு தெரியும் ஏக்கு ஒரு போஸ்ட் டப்பா இருக்கு, பிக்கும் ஒரு போஸ்ட் டப்பா இருக்கு அப்படின்னு வாட்ஸ்அப் தெரியும். எப்படி ப்ரோ தெரியும்னா, we will be establishing a connection. ஓகேவா? அந்த கனெக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா ஒரு பை டைரக்ஷனல் கனெக்ஷன் சொல்லுவோம். அதாவது வாட் இஸ் பை டைரக்ஷனல் ஐ மீன் இஸ் லைக் நம்மளால ரெக்வஸ்ட் அனுப்பவும் முடியும், ரெக்வஸ்ட் வாங்கவும் முடியும். ஜஸ்ட் எக்ஸ்பிளைன், போக நம்ம பார்த்துக்கலாம். இப்போ ஆயிங்கிற மெசேஜை இந்த போஸ்ட் டப்பால நான் போட்டுட்டேன். வாட்ஸ்அப்புக்கு ஆல்ரெடி நம்ம இன்டர்நெட் ஆன் பண்ணோன்னே கனெக்ட் டு வாட்ஸ்அப் சர்வர் நம்ம எந்த பட்டனும் தர போறது இல்லை. நம்மளோட சாட் அப்ளிகேஷன் பேக்ரவுண்ட்ல அந்த யூசேஜ் நடந்துட்டு இருக்கும். as soon as you open WhatsApp, அது பேக்ரவுண்ட்ல ரன் ஆகுதோ, நீங்க ஓப்பன் பண்ணி வச்சிருக்கீங்களோ, இட் வில் பி கனெக்டிங் டு த வாட்ஸ்அப் சர்வர். ஸோ வாட்ஸ்அப் சர்வர் கூட கனெக்ட் ஆனோடனே இந்த போர்ட்டலை நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம். இட் இஸ் லைக் அ போர்ட்டல். போர்ட்டல் would be a better analogy. ஓகேவா? ஸோ இந்த போஸ்ட் டப்பா இருக்கு பார்த்துக்கிட்டீங்கன்னா, இந்த போஸ்ட் டப்பால ஏ வந்து ஆயிங்கிற மெசேஜ் போட்டோன்னே இது வாட்ஸ்அப் சர்வர் எடுத்துக்கும். ஓகேவா? பிகாஸ் we have established a portal. டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் மாதிரி நான் ஆயின் இங்கே மெசேஜ் போட்டோன்னே அந்த மெசேஜ் அப்படியே அந்த போர்ட்டல் வழியா டிராவல் ஆகி இட் வில் கோ டு வாட்ஸ்அப் சர்வர். நவ் வாட்ஸ்அப் சர்வர் ஹஸ் எஸ்டாப்ளிஷ்ட் அனதர் போர்ட்டல் வித் பி கூட அந்த போர்ட்டல் இருக்கு. ஸோ வாட்ஸ்அப் சர்வர் என்ன பண்ணும், ஆயிங்கிற மெசேஜை வாங்கி அப்படியே பிக்கு அனுப்பிச்சுட்டோம். ஏன்னா நீங்க வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணோன்னே இந்த போர்ட்டல் கனெக்ட் ஆயிரும். ஓகேவா? ஸோ இதுக்கு பேர் தான் வெப் சாக்கெட்னு சொல்லுவோம். இந்த போர்ட்டல் இருக்கு பார்த்துக்கிட்டீங்கன்னா இதுக்கு பேர் தான் வெப் சாக்கெட். ஓகேவா? ஸோ வெப் சாக்கெட் என்ன, பை டைரக்ஷனல். வாட் இஸ் பை டைரக்ஷனல்னா, உங்களால ஆயிங்கிற மெசேஜை அனுப்பவும் முடியும், ஆயிங்கிற மெசேஜை ரிசீவ் பண்ணவும் முடியும் வித்தவுட் கோயிங் ஃபார் அ ரெக்வஸ்ட். எனக்கு எதுவும் மெசேஜ் வந்திருக்கா, யூ டோன்ட் ஹேவ் டு டூ இட். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ வில் பி டூயிங் இட். ஓகேவா? ஸோ இதுதான் சிம்பிள் வெப்
வெப்சாக்கெட்டோட ஆர்கிடெக்சர் நம்ம என்ன பார்த்திருக்கோம், ரெக்வஸ்ட் ரெஸ்பான்ஸ் பார்த்திருக்கோம். ரெக்வஸ்ட் ரெஸ்பான்ஸை வச்சே நம்ம வந்து வாட்ஸ்அப் சர்வர் பில்ட் பண்ணலாம். பட் வை யூ cannot build ஒரு இன்டர்வியூ செட்டிங்ல why do you need to build a WebSocket? You can just ask B to request for the messages over and again in a time period கேட்டாங்கன்னா நீங்க சொல்லணும், வாட்ஸ்அப்புங்கிற சர்வர்ல 1 பில்லியன் பீப்புள் இருக்காங்க, ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு மெசேஜ் போட்டுக்கிட்டே இருந்தானா எத்தனை மெசேஜுங்க ஹேண்டில் பண்ண முடியும்? எனக்கு டேட்டா இல்லைங்க, எனக்கு கிடைக்க இருக்கிறதா 1 GB. அது யூடியூப் வீடியோல நான் யூடியூப்ல இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரோல் பண்ணாலே தீந்து போயிருது. அதெல்லாம் அதுக்கு நம்ம ஆர்கிடெக்சர் பண்ணணும் நல்லா இருக்காது. ஸோ வி வில் பி கோயிங் வித் வெப்சாக்கெட் அப்படின்னு சொல்லணும். ஸோ யூ ஷுட் நோ தட் வெப்சாக்கெட் இஸ் அ பை டைரக்ஷனல். ஓகேவா? இதை வச்சு நம்ம நிறைய அப்ளிகேஷன் பில்ட் பண்ண போறோம். வி வில் பி பில்டிங் அ chat application, we will be building a file system application, ஃபைல் ஷேர் பண்றதுக்கு ஒரு அப்ளிகேஷன் பில்ட் பண்ணுவோம். and we will be building a Google Meet. ஓகேவா? இந்த Google Meet ஃபைல் ஷேரிங் chat சிஸ்டம்க்கு எல்லாமே வந்து WebSocket is one of the building block. ஓகேவா? we have to build more on it. இதுதான் சிம்பிள் ஆர்கிடெக்சர். நான் வந்து ஆல்ரெடி ஒரு chat அப்ளிகேஷன் வீடியோ உங்களுக்கு போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு chat அப்ளிகேஷன் பண்ணுவோம், அப்புறம் ரியல் டைம் ஒரு செஸ் கேம் பண்ணலாம். ஓகேவா? ஸோ ரியல் டைம் செஸ் கேம்னு சொல்லும்போது யூ வில் பி பில்டிங் அ செஸ் கேம் வித், அதாவது வந்து நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ரியல் டைம்ல விளையாண்டுக்கலாம். ஓகேவா? அவ்வளோதான். வி வில் பி பில்டிங் தோஸ் டூ. அது போக அடுத்தது இதை பேஸியா வச்சு நம்ம இன்னும் நிறைய பில்ட் பண்ணுவோம். ஓகே, ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என் டீச்சிங்ல ஏதோ உங்களுக்கு மாடிஃபிகேஷன் உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா you can suggest any ideas since I'm just starting out. Bye bye.